வாழ்க இசைவுடன், வாழ்க நிறைவுடன். ஆற்றல் மைய அகத்தவம் தலை, கழுத்து, மார்பு, முதுகுத்தண்டு நேராக இருக்கும்படி உடலை தளர்வாக வைத்து இரு கைகளையும் இணைத்து இயன்றவரை சித்தாசனம், தாமரை இருக்கை அல்லது சுகாசனம் அல்லது நாற்காலியில் இருப்பவர்கள் கால்களை தொங்கவிட்டும் தரையில் கால்கள் பதிந்திருக்கும்படி உடலில் எந்த பகுதியும் நம்முடைய கவனத்தை ஈர்க்காதபடி இயல்பாக அமர்ந்து நம்முடைய இயல்பான மூச்சை கவனிக்கிறோம். நாம் அமர்ந்திருக்க இந்த வளாகம் முழுவதும் அனைத்தியக்கு ஒருங்கிணைப்பு பேராற்றல் நிறைந்து உள்ளது. அனைத்தியக்க ஒருங்கிணைப்பு பேராற்றல் இந்த வளாகம் முழுவதும் நிறைந்துள்ளதை உணர்கிறோம். எங்கும் இறைந்து நம்முள்ளும் இறைந்துள்ள அனைத்தியக்க ஒருங்கிணைப்பு பேராற்றலை உணர்கிறோம். பெற்றவர்கள் குரு, அரசு, தெய்வத்தின் பெருமதிப்பை உணர்ந்து அறிவால் போற்றி வணங்கி பின்பற்றி வாழ்கிறோம். நற்றவமாய் தக்கன ஆற்றி தகாதன தவிர்க்கிறோம். எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, அமைதியாய் வாழ்க, விடுதலை பெறுக. அறிவுக்கு வணக்கம், அறவோர்க்கு வணக்கம், அறத்திற்கு வணக்கம். இப்பொழுது ஆ என்கின்ற நெடில் எழுத்தை மெதுவாக உச்சரிக்கிறோம். அவரவர்கள் இயன்ற அளவு சிரமப்படாமல் அடுத்தது மிக மெல்லிய குரலில் முன்பு கூறிய அந்த ஒலியை விட அதை விட பாதி ஒலி அல்லது இன்னும் குறைவாக கூட
அடுத்தது இருவர் ரகசியம் பேசும்போது எப்படி பேசுவோமோ, அதுபோல காட்டுல. அடுத்து இப்போது வெறுமனே மனதில் ஆ என்ற எழுத்தை நினைக்கிற பொழுது, ஆ என்ற நெடில் ஞாபகம் வச்சுங்க. ஆசை என்கின்ற வரக்கூடிய அந்த ஆ என்ற நெடில் எழுத்து, அதை மனதில் நினைக்கிறோம் அவ்வளவுதான். ஆ என்று சொல்லும்போது எவ்வளவு நீளமா சொல்லுவோமோ அதுபோல. அடுத்து அதை நினைப்பதையும் விட்டுவிட்டு வெறுமனே சும்மா இருக்கிறோம். அடுத்து ஈ என்கிற நெடில் எழுத்தை ஈக்கள் அப்படின்னு சொல்லும்போது வரக்கூடிய அந்த ஈ என்கின்ற எழுத்தை உச்சரிக்கிறோம். அவரவர்கள் இயன்ற அளவு ஈ. அடுத்து அந்த ஒலியை குறைத்து ஈ. அடுத்து காற்றில் சொல்வது போல, ரகசியம் பேசுவது போல. அடுத்து இ என்ற எழுத்தை வெறுமனே நினைக்கிறோம். உச்சரிக்கும்போது எவ்வளவு நீளமா உச்சரிக்கிறோமோ, அதே போல நினைப்பிலும். அடுத்து அதை நினைப்பதையும் விட்டுவிட்டு வெறுமனே இருக்கிறோம். அவ்வளவுதான். அடுத்து ஊசி என்கின்ற எழுத்து வரக்கூடிய ஊ என்கின்ற நெடில் எழுத்து. ஊ. அடுத்து குறைந்த ஒலியில ஊ. அடுத்தது காற்றுல. அடுத்து நினைக்கிறோம். வெறுமனே ஊ என்று மனதில் நினைக்கிறோம். அடுத்து நினைப்பதும் இன்றி வெறுமனே
அடுத்தது ஏ ஏணி என்கின்ற ஏ நெடில் எழுத்து. ஒலி குறைவாக. அடுத்து ரகசியம் பேசுவது போல காற்றுல அடுத்து மனதில் நினைக்கிறோம். நினைப்பும் இன்றி வெறுமனே இருக்கிறோம். அடுத்து ஐ ஐ ஐ என்று நினைக்கிறோம். சொல்லும்போது எந்த அளவுக்கு நீளமா சொல்கிறோமோ அதே அளவு நீளம் நினைக்கணும். அடுத்து நினைப்பும் இன்றி வெறுமனே. அடுத்து ஓ என நினைக்கிறோம் மனதுல. ஒன்றையும் நினையாமல் அமைதியா இருக்கிறோம். ஆகியனும் சுத்தவெளி மெய்யுணர்வுற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடே
மோதி இணைந்து இயங்குகின்ற நிலைமைக்கேற்ப மூலகங்கள் பலவாகி அவை இணைந்து வேதித்த அண்ட கோடிகளாய் மற்றும் பிறப்பு இறப்பு இடை உணர்தல் இயக்கமாகி நீதி நெறி உணர் மாந்தராகி வாழும் நிலை உணர்ந்து தொண்டாற்றி என்பம் காண்போ எல்லா உயிர்களும் என்பொற்று வாழ்க, அமைதியாய் வாழ்க, விடுதலை பெறுக. வாழ்க்கை துணைவரை மனத்திரையில் பார்த்து கொண்டே வாழ்க இசைவுடன் என்று மனதார அகங்கணிந்து வாழ்த்து. இனி வரும் ஒவ்வொருவரையும் அவர்களுக்கும் நமக்கும் ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் இருந்தால் அதையெல்லாம் மறந்துவிட்டு வெறுமனே அவர்கள் உருவத்தை நினைக்கிறோம், வாழ்த்துறோம், அவ்வளவுதான். மக்கள் செல்வங்கள் வாழ்த்தும் போது அகம் கணிந்து வாழ்த்தார். அதுதான் வாழ்க்கை இசைவுடன். அவர்களில் மனமானவர்கள் இருந்தால் அவர்கள் குடும்பத்தையும் சேர்த்து ஒரு குரூப் போட்டோல பார்க்குற மாதிரி மக்கள் செல்வங்களும் அவர்களும் குடும்பத்தினரும் வாழ்க்கை இசைவுடன். வயதானவர்கள் பெயரன் பெயர்த்தி கண்டவர்கள் அவர்களுடைய குடும்பத்தையும் சேர்த்து வாழ்க்கை இசைவுடன். மனமாகாதவர்கள் அவருடைய மூத்தோரை நினைந்து வாழ்க்கை இசைவுடன். தொழில் துறையிலே இருப்பவர்கள், வியாபாரத்தில் இருப்பவர்கள், அலுவலகத்தில் பணிபுரிபவர்கள், காலை முதல் மாலை வரை பணியோட தொடர்புடைய மேலாளர்கள், சக பணியாளர்கள், உதவியாளர்கள் எல்லோரையும் அகம்பணிந்து வாழ்க்கை இசையுடன் இன்று வாழ்த்தும். தெரிந்தோ தெரியாமலோ நமக்கு இன்னல் விளைவிப்போர் அல்லது கருத்து மாறுபாடு கொண்டோர் அல்லது நாம் கேள்விப்படுகிற மற்றவர்கள் இருவேறு கருத்து வேறுபாடு உடையவர்கள் அனைவரும் மனம் திறந்து ஒத்திசைவுடன் வாழ்க்கை இசைவுடன் வெறுமனே சொல்லாம அகம் கணிந்து அவளின் உருவத்தை நினைந்து வாழ்த்த வேண்டும். காலை முதல் இரவு வரை தனி ஒருவர் உடலியங்க வாழ்க்கை செய்ய மனிதர் பல லட்சத்தின் கூட்டுறவால் மதியுறவால் வாழ்கிறோம். பறந்து விரிந்துள்ள இப்பேருலகில் ஒரு மூலையில் உள்ள நம் திட்டுடலை பராமரிக்க கிடைத்துள்ள எல்லா வளங்களையும் உருவாக்கி உடல் வளர்த்து அறிவூட்டி நம்மை வாழ்வதற்கு ஒரு மனிதனாக்கி வைத்து இன்றும் கூட நம்மை காத்து கொண்டிருக்கும் எல்லா வாழ்க்கை வளங்களுக்கும் அவற்றின் பின்னால் இருக்கின்ற உலக சமுதாயத்தையும் வாழ்க்கை இசையுடன் பலதார வாழ்த்து. படித்து கொண்டிருப்போர், படித்துவிட்டு வேலையற்று இருப்போர், வேலை கிடைத்தும் நிறைவன்றி இருப்போர், மனமாகி மகப்பேரின்றி வருந்துவோர்,
பருவம் வந்து மனம் கொள்ள வழி இல்லாதோர், ஆதரவற்ற முதியோர், அனாதை சிறுவர்கள், இல்லார் இயலாதார், தடம் மாறுவோர், தடுமாறுவோர், குடித்துவிட்டு பல கொடுமைகள் செய்யும் பிடியில் வருந்துகிறார் வன்முறையாளர்கள் அனைவரும் மனம் திருந்தி தாங்கள் வடித்து வரும் கண்ணீரை நிறுத்தி இன்ப வாழ்வு பெற்று நிறைவோடு வாழ்க இசையுடன். ஏரி, குளம், கிணறு, ஆறு எல்லாம் நிரம்பி வழிக மாறி அளவாய் பொழிய மக்கள் வளமாய் வாழ். வையமெல்லாம் வாழட்டும் வாழ்க்கை வளம் காத்தினிதாய், வளரட்டும் மெய்யறிவு வாழ்க்கை இன்பம் துய்த்தலிலே, உய்யமை பொருள் நாட்டும் உலகெங்கும் மக்களிடம் ஓங்குக மேலோங்குக நம் உள்ளமெல்லாம் ஒன்றுபட வாழ்க இசையுடன். சொல்லும் வரை கண்களை திறக்க வேண்டாம், கைகளை உரத்திக் கொள்ளுங்கள். கண்கள் மீது ஒற்றி ஆடையிலிருந்து அப்படியே இரு பக்கமும் அப்படியே முகத்துல மேல் நோக்கி வருடி 2 கைகளாலையும் அப்படியே தலை மீது, அப்படியே தலை பின்புற தலை, கழுத்து, அப்படியே தோள்பட்டை, மார்பு, வயிறு, பின் கழுத்து, முதுகு, இடுப்பு, தொடைகள், முழங்கால், கணுக்கால், கெண்டைக்கால், பாதங்கள் வரை நீவி விட்டு அப்படியே தோல், புறங்கை, முழங்கை, மணிக்கட்டு, விரல்கள். மீண்டும் கைகளை உரத்திக் கொள்வோம், கண்கள் மீது ஒற்றுவோம். கைகளை எடுத்து முதலில் கண்களை மெதுவாக திறக்கணும். சிரித்த முகத்தோடு, மகிழ்ச்சியான மனதோடு இரு உள்ளங்கைகளிலும் நம்முடைய உருவத்தை பார்க்கிறோம். நாம உருவத்தை நாமே பார்க்கிறோம். அதுதான் தற்காட்சி, தரிசனம். இன்று புதிதாய் பிறந்துள்ளோம். நாள்தோறும் எல்லா வகையிலும் முன்னேறி கொண்டிருக்கிறோம். நம்மை நாம் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா உறவுகளையும் முழுமையாக ஏற்றுக்கொள்கிறோம். எல்லா சூழல்களையும் அமைதியாக ஏற்றுக்கொள்கிறோம். எண்ணியதெல்லாம் எண்ணியபடியே ஆகும். எண்ணிய எண்ணத்தில் உறுதியும் ஒழுங்கும் கொள்கிறோம். வாழ்க்கை இசையுடன் நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன். கருத்துக்கள் கூறலாம், அனுபவங்களை பகிரலாம், ஐயங்களை தெளிவு பெறலாம். வாழ்க இசையுடன். தவம் நிறைவு செய்தவர்கள் பேசலாம். நன்றிகள் ஐயா. நன்றிகள். மகிழ்ச்சி. ரொம்ப நல்லா இருந்தது ஐயா. 25 நிமிடம் டைம் போனதே தெரியவில்லை. மிகவும் சிறப்பாக இருந்தது. அப்படியே நீங்க பேச பேச ஒரு அரை 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 தூக்க நிலைக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் வந்தது ஐயா. அது வந்து தூக்கம் இல்லைங்க. அதுதான் உண்மையான தவத்தில் ஆழ்ந்து போகின்ற ஒரு நிலை.
அதை நாம தவறா இந்த நிலை வந்து நமக்கு வழக்கமா இயல்பு வாழ்க்கையிலே வருங்க. இன்ப, துன்பம் எதுவும் இல்லாம நம்ம அமைதியா இருக்கும்பொழுது, அத அப்படியே அனுபவித்தால், அமைதிக்கு அடுத்தது ஆனந்தத்துக்கு போகும். அதை நாம ஏற்கனவே பழகாதனால, அத போர் அடிக்குதுன்னு தவறா எடுத்துக்கொண்டு, அதிலிருந்து கீழ இறங்கி இன்பத்தை அனுபவிக்க போகும்போது, எதையோ பேசிட்டு, எதையோ கேளிக்கை, ஏதோ பொழுதுபோக்கு ஈடுபடும்போது, அந்த இன்பத்தில் அளவு முறையை மீறும்போது, துன்பத்துக்கு கீழ வந்துர்றோம். இது வந்து இந்த நிலை வந்து நாம அப்படியே இன்னும் கொஞ்ச நேரம் பண்ண காலம் கருதி இன்றைக்கு முதல் நாள் இந்த தவ பயிற்சியினால கொஞ்சம் சீக்கிரமா முடிக்கிறோம். மறுபடியும் வாய்ப்பு கிடைக்கும்போது, கொஞ்ச நேரம் நீடித்து பண்ணும்போது இதனுடைய அனுபவம் இன்னும் கொஞ்சம் ஆழ்ந்து கொள்ள போகும். மகிழ்ச்சியம்மா. இந்த கருத்துக்கள் மற்றவங்களுக்கு இந்த நிலை வந்திருக்கும். அது சொல்ல தெரியாம இருக்கலாம். அப்போ அவங்க அத புரிந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். இதே மாரி மற்றவர்களும் தங்களுடைய கருத்துக்களை தெரிவிக்கலாம். அதில் ஐயங்கள் இருந்தாலும் தெளிவு பெறலாம். மகிழ்ச்சி அம்மா. இது வந்து டிரான்சிட் அப்படின்னு சொல்றது. நம்ம இந்த பயணத்துல ஆழ்ந்து அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய அந்த ஆனந்த நிலை. ஆனந்த நிலைன்னா வேணும். ஆன்மாவின் அந்தம். ஆன்மாவின் அந்தம்ன்றது என்னன்னா ஆழ்ந்த அமைதி. இப்ப அதனால தான் நீங்க நான் முடிச்ச உடனே முடிச்சீங்களா? கொஞ்சம் நேரம் பொறுத்து முடிச்சீங்களா? நான் முடிச்சுட்டு குரல் கொடுத்தேன். யாரும் குரல் கொடுக்கவே இல்ல. நீங்க தாமதமா கொடுத்தீங்க. நீங்க விழித்துக்கொண்டு இருந்து அமைதியா இருந்தீங்களா? இல்ல அப்பதான் நீங்க விழித்த உடனே பேசுனீங்களா? ஏன்னா திடீர்னு வெளிய வர முடியாது. அந்த தவநிலை ஆழ்ந்து இருக்கும்பொழுது, அதனால அந்த 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 உணர்வை அந்த அனுபவத்தை தெரிந்து கொள்வதற்காக கேட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. மற்றவர்களும் அவங்களுடைய அனுபவத்தை சொல்லலாம். மற்றவர்கள் யாராவது கருத்து சொல்றீங்களா? எல்லாரும் ஆழ்ந்த தவத்தில் வணக்கம் இருக்கிறீர்களா? ஐயா. வணக்கம் ஐயா. மகிழ்ச்சி. இந்த பிராக்டிஸ் நான் பல முன்னாடி பண்ணியிருக்கேன். ஆனா கூட ஆ. கொஞ்சம் மந்திரங்கள் சேர்த்துக் கொள்ளுவேன். அந்த அந்த ஒரு ம். மூச்சிலே சொல்ல வேணாம் அதெல்லாம். ம். ஒரு ஏன்னா ஒரு முதல் தம்மு நாள் இன்ஹேல் பண்ணிட்டேன்னா இல்ல, அதான் இல்ல. முதல் அது நாள்ன்றதுனால நான் பழகுனேன். ம். ம். நன்றி, நன்றி, நன்றி. சொல்லுங்க உங்களுடைய இது ஆமா. சொல்லுங்க அப்படியே. ஏன்னா அனுபவம் எல்லாருடைய அனுபவம் தேவை இங்க. இல்ல சொல்லுங்கய்யா இது நீங்க. இது ரொம்ப மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மந்திரம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம அ தாய்மொழி, உயிர் எழுத்து அதனால நம்ம எல்லாமே உயிரான்றதுனால, இந்த பிரபஞ்சமும் இந்த உயிரா இருக்கிறதுனால, இந்த எழுத்துக்கள நம்ம உள்வாங்கி அந்த மாரி பண்ணும்போது, மத்த பிராக்டிஸ் கூட தேவையில்ல. இது ஒரு அபரிவிதமான சக்திகளை தரக்கூடிய ஒரு மந்திரம் சொல்லலாம். இல்ல ஒரு ஒரு பயிற்சின்னு சொல்லலாம். எப்படி வேணாலும் சொல்லலாம். ஆனா அது வந்து ரொம்ப ரகசியமா நெறைய இடத்துல இத சொல்ல மாட்டாங்க. உயிரெழுத்து மந்திரங்கள்லாம் யாரும் அதிகமா சொல்ல மாட்டாங்க. மேபி இப்ப இங்க சொல்றீங்க. நல்ல விஷயம். அது கூட கொஞ்சம் ஒரு சில மந்திரங்கள் இருக்குது. அத சேர்த்து சொல்லுவோம் நாங்க சொல்லும்போது, நாங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அப்படி சொல்லுவோம். ஆனா அது வந்து நாங்க கும்பகத்துல தான் இருக்கும். அது உள்ள ஒரு இன்ஹேல் பண்ணும்போது அப்படியே சொல்லிட்டே போயிட்டு கும்பகத்துல நிறுத்தி தான், அது ஃபுல்லா முடிச்ச ம். பிறகு தான் அப்புறம் வெளியில மூச்சு விடுவோம். அந்த மாரி ஒரு பிராக்டிஸ் அது. நல்லா இருந்தது ஐயா. ரொம்ப நன்றி, நன்றி. சிறப்பு. இது சொல்லிக் குடுக்குறதுக்கு ஒரு பெரிய மனசு வேணும். நன்றிகள் ஐயா. மற்றவர்கள் காலம் கடந்து கொண்டு இருக்கிறது. மற்றவர்களும் பேசலாம் அல்லது ஐயங்களை தெளிவு பெறலாம். ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம், இந்த வணக்கம். நெடில் எழுத்துக்கள் ஆ, இ, உ, ஓ சொல்லும்போது நமக்குள்ள என்ன நடக்குதுங்க? ஆ. அது விளக்கங்கள் இப்ப சொல்றேங்க. அதாவது எல்லாரும் அ அத நம்ம இது பண்ணும்போது கொஞ்சம் நேரம் ஆகும்னால, இப்ப இதெல்லாம் முடிச்சுட்டு பேசலாம்னு தான் அருமையான ஒரு இது கேட்டுருக்கிறீங்க. அது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம உடலையும் அனைத்தடக்க பேரியக்க மண்டலத்தையும் பிரபஞ்சம்ன்னு சொல்றோம் இல்லையா? பிரபஞ்சம்ன்றது தான் பேரியக்க மண்டலம்னு சொல்றோம். நம்மையும் அந்த பேரியக்க மண்டலத்தையும்
இணைக்கிற பாலம் தான் இந்த ஆ முதல் அவ் வரை இருக்கின்ற ஆற்றல் செறிவூட்டு மையங்களை வலுப்படுத்துகின்ற தவம். இதன் பேர் வந்து ஆற்றல் செறிவூட்டு மைய தவம். நம்ம உடல்ல இருக்கிற 7 ஆற்றல் செறிவூட்டு மையங்கள் என்னன்னு பார்த்தோம்னா, மூலாதாரம், சுவாதிட்டானம், தொப்புள், நெஞ்சு, தொண்டை, புருவமத்தி, உச்சி. இது வழியா நம்ம பயணித்து அந்த ஒலிகளை அந்த பயணிக்கும்போது, இந்த ஒவ்வொரு எழுத்தும் நம்ம உச்சரிக்கும்போது, ஒவ்வொரு ஆற்றல் மையத்திலயும் நமக்கு அந்த உணர்வுகள் அவைகள் நல்லா இயங்குறது தெரியுங்க. இப்ப இன்றைக்கு வந்து கொஞ்ச நேரம் தான் செய்திருக்கோம். மீண்டும் நாம மற்றொரு நேரம் கிடைக்கும் பொழுது, இந்த மாரி சாப்பிட்ட உடனேன்னு இல்லாம, கொஞ்சம் நல்லா ஒரு 4, 5 மணி நேரம் நல்லா தெரித்த பிறகு, அது கொஞ்சம் நீண்ட நேரம் செய்யும்போது, அதனுடைய அனுபவம் இன்னும் கொஞ்சம் நல்லா தெரியும். இப்ப இந்த முதல் நாள்ன்றதுனால, அந்த அனுபவங்கள் தெரியறதுக்கு வாய்ப்பில்ல. ஒரு சிலருக்கு இயல்பாவே தெரிஞ்சிருக்கலாம். அதுக்காக தான் அனுபவங்கள் கேட்டேன். அப்படி நம்ம பயணிக்கும்போது, நம்ம அந்த மொழிகளை இப்ப நம்ம இதனுடைய அடிப்படையா தான் நம்முடைய தமிழ் மொழி தோன்றி இருக்குதுங்க. இதெல்லாம் வந்து இப்ப நம்ம அவங்க சொன்னத இப்ப உச்சரித்து பார்த்துட்டு இருக்கிறோம். அவங்க இத கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே, இந்த மாரி அவங்க அத கேட்டு, அந்தந்த மையத்தில அந்த இதில கேட்டு தான் இதெல்லாம் தொகுத்து நமக்கு மொழியா குடுத்துருக்காங்க. இது வந்து நம்ம இந்த மாரி நம்ம இத கவனிச்சு செய்யும்பொழுது, எல்லா நோய்களுக்கும் மருந்தாக பயனுது. எல்லாம் நம்ம சயின்ஸ்ல படிச்சிருப்போம். நாளமில்லா சுரப்பிகள் அப்படின்னு. அந்த நாளமில்லா சுரப்பிகளுடைய இதுதான் இப்ப நம்ம இந்த ஆற்றல் மைய சக்கரம் அப்படின்னு சொல்றோம். அப்போ 5ஆக விரிந்துள்ள, அதாவது பிறன்னா 5, பாஞ்சுன்னா விரிந்துள்ள. 5ஆக விரிந்துள்ளத தான் நம்ம பிரபஞ்சம்ன்றோம். அந்த பிரபஞ்சத்தினுடைய பேரியக்க ஆற்றல நம்ம உடலால் உணர்கிறோம். எப்படி? இந்த ஐயங்க சுத்தி, அது வந்து இந்த ஆற்றல் மையங்களில நம்ம இந்த இந்த உணர்வுகளை கவனிக்கும் பொழுது, நமக்கு இது 2த்தையும் இணைக்கிற புள்ளியாக நம்ம உயிரெழுத்துக்கள் இருக்கின்றன. பேரண்டம் அப்படின்றது இந்த பிரபஞ்சம்ன்றது என்னன்னா எங்கும் ஏர்ந்து இருக்கிறது. தமிழ் எழுத்துக்களின் அதிர்வெல்லாம் பார்த்தோம்னா, அதன் அலைவரிசைகளுமே நம்ம ஈர்ப்பு விதிக்கு உட்பட்டே இயங்குது. ஆகவே ஒலி நம்ம இந்த சொன்னோம் இல்லைங்களா? அந்த ஒலி உருகேற, உருகேற, உருகேற நம்முடைய ஆன்ம ஒளி உருகேறும். அது நம்ம கடைசி வரைக்கும் ஒலித்துக் கொண்டே இருப்பதற்காக நாம் இந்த பிறவியை எடுக்கவில்லை. அத நாம புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் வந்து அதை உணர்ந்து அதோட அம்மயமாகி அதை உணர்வதற்காக தான் இது ஆரம்ப படிக்கட்டுங்க. இப்ப எப்படி நம்ம மற்ற மந்திரங்கள், அந்த பாடல்கள், போற்றிகள், வழிபாடுகள் இதெல்லாம் வந்து ஈடுபடணும்னு சொல்றோமோ, அதே போல இப்ப நம்ம செய்த இந்த பிராக்டிஸ்லேருந்து விருப்பப்படணும். அப்பதான் நம்ம இறுதி நிலையாக்கி அந்த அமைதியில எப்பவுமே இருக்க முடியும். இது நான் ஒலிச்சிட்டே இருந்தா தான் எனக்கு இந்த அனுபவம் கிடைக்குதுன்னா, நம்ம இதுக்கும் அடிமையாயிடக்கூடாது. அப்ப மற்ற அடிமைத்தனத்துக்கும் இதுக்கும் வித்தியாசம் இல்லாம ஆயிடும். அதை உணரும் படிநிலை தான் இது. எனவே நம்ம உயிர் எழுத்துக்கள் ஆ முதல் அவ் வரையில இருக்கிற ஒவ்வொரு எழுத்தும் நம் உடலில ஒவ்வொரு வேலை செய்யுது. என்னன்னா, ஆன்ற எழுத்து நம்ம உணர்ந்து இருக்கும் பொழுது, நம்ம துரியம் என்கின்ற உச்சி தலை உச்சியில் இருக்கக்கூடிய அந்த மையம் தெளிவாக இயங்கி, அது எதுக்காக இயங்க வைக்கணும் அப்படின்னா, அதுதான் நம்ம பிரபஞ்சத்தோடு இணைக்கக்கூடிய கேட்வே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு இடையில இன்னொன்னு இருக்கு. உச்சிக்கு மேல நம்ம 2 கைகளும் இணையும் இடத்துல ஒரு முழ உயரத்துல இருக்கக்கூடியது. அதுக்கு பேரு துவாத சாந்தம் என்று பேரு. தோன்னா 1, சந்தம் அப்படின்னும்போது அந்த ஒரு அடியில கைகள் சந்திக்கிற இடத்துல துவாத சந்தம். அதாவது அந்த 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 உணர்வு கிடைக்கும் பொழுது, எந்த உணர்வு? அந்த உச்சியில உங்களுக்கு அந்த உணர்வு கிடைக்கிறது எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, இது இன்றைக்கு ஒரு நாள்லயே கிடைக்கிற அனுபவம் கிடையாது. தொடர்ந்து நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம். அது நம்ம உடம்புல அதாவது அப்படியே ஒரு வெள்ளம் போனா எப்படி இருக்குங்க? வெள்ளம்னா ஆத்துல வெள்ளம் போகுதுன்னு வச்சுக்கங்க.
அங்க நமக்கு அந்த இடைவெளியே தெரியாது. தண்ணி வந்துட்டே இருக்கும். ஆனா, அங்க ஒரே தண்ணி இருக்கிற மாரி தெரியும். ஆனா, போன கணத்தில் இருந்த தண்ணி இப்ப அங்க கிடையாது. அடுத்த தண்ணி. ஆனா, அந்த வர்றது தெரியாம கன்டினியூவா இருக்கிற மாரி தெரியும். அதை குறிப்பதற்காகத்தான் அதிலேயே நீங்க லயித்து இருக்கணும்னு சொல்றதுக்காகத்தான் சிவன் தலையில அந்த கங்காதேவின்னு. இது எல்லாம் வந்து ஒரு உருவமாகப்படுத்தி, இந்த பிராக்டிஸ் பண்ண பிறகு அத மறந்துடணும்னு சொன்னீங்க குடுத்தவங்க என்ன பண்ணாங்க, அதை நாம விட்டுட்டு, அந்த உருவத்திலேயே மறுபடியும் கடைசி வரைக்கும் அதே அதுக்கு பூஜை பண்ணிட்டு, அதுக்கு வழிபாடு பண்ணிட்டு, அதுல நெறைய நம்ம காம்ப்ளிகேட்லாம் பண்ணிட்டு, இதுல பொருள் விரயம், நேர விரயம் எல்லாம் ஆயிட்டுதுங்க. அப்ப இந்த சிவன் கழுத்துல கங்கா தேவிய வச்சிருக்கான். அது கங்கான்னா வேற ஒண்ணும் இல்ல. அது ஒரு பெண் உருவத்த நம்ம கற்பித்துக் கூடாது. இந்த நம்ம ஆற்றல் நமக்கு பாயறது தான் நம்ம அந்த கங்கா தேவியா உருவகம் பண்ணாங்க. அதுபோல அந்த பாம்பு கூட ஏற்கனவே நம்ம விளக்கம் பார்த்தோம். பாம்புன்றது நச்சு. நம்ம மன அலை சுழலினால உடல் அளவிலேயே, புனல் அளவிலேயே கழுத்துக்கு கீழவே நம்முடைய உடல் வாழ்க்கை இருக்கும்போது நச்சாக இருக்கும். அந்த கழுத்துக்கு மேல வந்தோம்னா, அது வந்து நமக்கு நம்ம அண்டத்தில் கடவுள் என அழைக்கப்படுபவரே பிண்டத்தில் உயிரென பேசப்படுகிறார். அண்டத்தில் அண்டத்தும் பிண்டத்தும் அவனையே காணும் என்று என்ன பண்ணணும், கண்டத்தின் மேலே இருக்க வேண்டும். அந்த கண்டத்தின் மேல என்ன எங்க? அதுதான் நெற்றியில் அல்லது உச்சியில். நெற்றியில் உச்சியில் நினைவாய் இருப்போம். உற்றுற்று பார்த்திடுவோம் தன்னையும் உலகையும். கற்றபடி நடப்போம் கருத்து விழிப்புடன். அதனால அந்த உச்சந்தலையில அந்த வெள்ளம் போல அந்த ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் அப்படியே ஊடுருவுறது நல்லா தெரியும். எப்போ? அந்த தவத்தில ஆழ்ந்த அமைதியில் இருக்கும்போது. எப்ப தெரியும்? உச்சரிக்கிறத விட்டுட்டு ஆழ்ந்த அமைதியில் இருக்கணும். இப்ப இது கடைசி வரைக்கும் நம்ம தொடர்ந்து செய்துட்டே இருக்க போதில்ல. செய்ய வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆரம்ப படிநிலை. அது உணர்வு வரைக்கும். அதே மாரி சொல்லும்போது உங்களுக்கு புருவ மத்தியில உணர்வு. உ சொல்லும்போது தொண்டையில. சொல்லும்போது நெஞ்சகம். நெஞ்சகம் என்றது மார்பு. எலும்பும் மேல் வயிறு சந்திக்கிற அந்த பள்ளம். அடுத்தது ஏ சொல்லும்போது உங்களுக்கு அநாதகம். ஐ சொல்லும்போது தொப்புள் மையம். ஓ சொல்லும்போது சுவாதிட்டானம். சொல்லும்போது உங்களுக்கு மூலாதாரம். இந்த மாரி இந்த உயிர் எழுத்துக்களை நாம அனுபவத்தால நம்ம கையில வெண்ணெய வச்சுட்டு இப்ப என்ன பண்றோம்னா, நெய்க்காக அலைஞ்சுட்டு இருக்கிறோம்னு சொல்லலாம். ஏன்னா நெறைய எனக்கு எதுவுமே தெரியாதுங்க. சில பேர் சொல்லுவாங்க, தவம் மெடிடேஷன்னா என்னன்னு தெரியலைங்க. எனக்கு எந்த மந்திரமும் தெரியாது. நான் எங்கேயும் போனதில்ல. இங்கங்க போயிட்டு தெரியாத இடத்துலலாம் போயிட்டு ஏமாந்து நெறைய நேரம், காலம், பொருள் எல்லாம் விரயம் பண்றாங்க. இந்த உயிரெழுத்துக்கள் இருக்க வேற எதுவுமே தேவையில்ல நமக்கு. இதையும் கடந்து நாம போறது தான் அதுக்கு அடுத்த உயர்ந்த நிலை. தத்துவம் அதாவது ஒரு இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அழகா சொல்லியிருக்காங்க. உத்தமம் தத்துவ சித்தஞ்ச. உத்தமம் தத்துவ சித்தஞ்ச. மத்தியமம் பாராயண. அதமம் ஜபம். அதமாதமம் கேத்ராடனா. எவ்வளோ எளிமையா சொல்லியிருக்காங்க தெரியுங்களா? இறை ஆற்றலை குறித்து சிந்தனையோடு இருப்பது. இறை ஆற்றலை சிந்திப்பது. அதாவது என்ன சிந்திப்பதுன்னா என்ன? ஒன்றையும் நினையாமல் தன்னையும் மறவாமல் இருக்கிறது தான் இறைநிலை சிந்தனை. அது வந்து உத்தமன்றான். உத்தமன்னா உயர்ந்த நிலை. மத்தியமம் பாராயண. பாராயணம் என்ன? நம்ம பாடல்கள், போற்றிகள், வழிபாடுகள் இதெல்லாம் பண்றது மத்தியமம். மத்தியமம்னா நடுநிலை. அதமம்னா அதுக்கு கீழ் நிலையாம். எது? ஜபித்தல். யாரையும் குறை கூறுவதாகவோ, தவறாக சொல்வதாகவோ தயவு செய்து எடுத்துக்கொள்ளாதீர்கள். இது நாம் கூறுவதல்ல. ஏற்கனவே நம் முன்னோர்கள் கூறியுள்ளதை இப்போது நாம் நினைவுபடுத்திக் கொண்டிருக்கிறோம். மீண்டும் அதை சொல்லிக்கொண்டு இதை தொடர்கிறேன். ஏனென்றால், நாம யாரும் ஏற்கனவே இதெல்லாம் செய்துட்டு இருக்கிறவங்கள நம்ம குறை கூறுறதா யாரும் எடுத்துக்கக்கூடாது. அதிலிருந்து நம்ம அடுத்த நிலை உயர்நிலைக்கு செல்ல வேண்டும் என்பதற்காக. அடுத்தது அதமாதமம் சேத்ராடன அப்படின்னா
அங்கங்க எங்க எங்கெங்கேயோ அங்க போனா நல்லது, அங்க போனா நல்லது, அங்க சக்தி வாய்ந்தது இது, அது இது இந்த மாரியா நம்ம நெறைய கேள்விப்பட்டு எழுதி வச்சு எல்லாம் செய்து நமக்கு நெறைய சொல்லியிருக்காங்க. அது அது அந்த மாரி அலைந்து கொண்டிருப்பது. இதெல்லாம் வந்து அதமாதமம். அதாவது கீழ்மையிலும் கீழ்மை அப்படின்றாங்க. எனவே நாம எங்க இருக்கிறோம், எங்க போனோம் என்பதை அவரவர்கள் சுய ஆய்வு செய்து கொண்டு, இது எல்லாமே இறுதியான இதுதான் சரியானது அப்படி என்ற வற்புறுத்தல் இன்றி, கருத்து திணிவின்றி, அவரவர்கள் தங்களுடைய அனுபவ அறிவைக் கொண்டு, அல்லது அவர்களுடைய அவர்களுக்குன்னு ஒரு சுய அறிவு என்று ஒன்று. அவர்களின் சுய அறிவு என்பதுதான் இறை அறிவு. அதை பயன்படுத்தி அவரவர்கள் அவர்களுடைய வழியைத் தொடரலாம். வாழ்க வளமுடன். மகிழ்ச்சி. நன்றி. சொல்லுங்க. நன்றிகள், நன்றிகள் ஐயா. மிகவும் சிறப்பு. வேறு யாருக்காவது கருத்து வேறுபாடுகள், கருத்துக்கள், சந்தேகங்கள் அப்படின்னா சொல்லிக்கலாம்.